வணக்கம் சார். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் டு கும்பகோணம் ஹைவேல பசுபதி கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் வரும் சார். பார்க்க போகிறது ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேண்டு சார். இதுதான் சார் அந்த பாதை ரோடு. இந்த வழி தான் நமக்கு வரணும். இது வந்து ஒரு 10 அடி ரோடு தான் சார். இது வந்து 2013 போட்ட லேஅவுட்டு சார். பின்னாடி தான் ப்ராப்பர்ட்டி வந்து லேஅவுட்டு வந்து ஃப்ளாட்டுக்கு வழி இதுதான் சார். இப்படி தான் வரணும். விலை வந்து ரொம்ப கம்மி சார். ரேட்டு ஃப்ரண்ட்லலாம் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் லேஅவுட்டோட போட்டிருப்பாங்கன்னு விசாரிச்சுட்டே வாங்கலாம். அதை விட அது கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பார்க்க போகிறது ஒரு டிடிசி அப்ரூவ்டு. இதுதான் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வழி சார். இதெல்லாம் லேஅவுட்டு தான் சார். அந்த ஃப்ரண்ட்டில் காமிச்ச ரோடு அதுதான் வழி. பட் இன்னொரு வழி இருக்குது உங்களுக்கு. ஆனால் லேஅவுட்டு பிரகாரம் நமக்கு இதுதான் சார் பாதை. அது ஒரு 10 அடி ரோட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வீடு கட்டி குடியேறதுக்கோ இடம் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சார். தனிப்பட்டா ஏற்கனவே குடியிருக்காங்க சார். உங்களுக்கு 2 வீடு குடியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸோ இல்லை வீடு கட்டி குடியேறதுக்கு லோ பட்ஜெட் சார். ஆமாம், இதுதான் சார் வந்து லேஅவுட்டு சார். 2013 போட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சார். இதெல்லாம் லேஅவுட்டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் சார் லேஅவுட்டு. ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு போகிற பாதை மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் சார். நீங்கள் வந்து லாரியெல்லாம் அதில் வரலாம். இந்த ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகணும் சார். இதெல்லாம் வந்து லேஅவுட்டு தான் சார். இதெல்லாம் வந்து வீடு தான் உங்களுக்கு. ஆனால் லேஅவுட்டு பிரகாரம் ப்ராப்பர்ட்டி இதுதான் சார் வழி. ஏற்கனவே குடியிருக்காங்க. இதில் போய் இந்த ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ போய் இதில் வந்து லாரிலாம் போகலாம் சார். இது நீ நேராக பார்த்தா ஐடியா வரும். இதில் போய் லாரிலாம் போகலாம் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் தான் சார் இருக்குது. மொத்தம் 1250 சதுரடி. இந்த பாருங்கள், அந்த வழியாக வந்துட்டு இதில் போய் இந்த கோயிலுக்கு பேக் சைடு தான் சார் இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் அதில் போய் லாரியெலாம் போகலாம். இதுதான் சார் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்காக கல் காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி தான் சார். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து கல் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நாலா பக்கமும் இந்த லேஅவுட்டில் வந்து கல்லெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் டு கும்பகோணம் ஹைவேலேருந்து அதிகபட்சம் வந்து 1 கிலோமீட்டர் தான் சார் இருக்கும் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், நீங்கள் ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர்ஸ் அந்த இடத்துக்கு அதுக்குள்ளே தான் வரும். இந்த பாருங்கள், எல்லாமே கல்லெலாம் இருக்குது. இது வந்து பிளாட் வந்து 34 சார். பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. உங்களுக்கு லேஅவுட்டில் இந்த பாருங்கள், இந்த பிளாட்டு கிடையாது. பட் நம்ம பிளாட்டோட நம்பர் வந்து 33 தான். ஆமாம், உங்களுக்கு இந்த லேஅவுட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், கல் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த பிளாட்டில் வந்து எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை உடனே வீடு கட்டி குடிக்கிறதுக்கு சூட்டமான பிளேஸ் சார். ஏன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் சார். அந்த ஏரியாவில் எல்லாமே வந்து இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு குரமட்டி ஆறு நியரஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் போனால் ஆறுனால உங்களுக்கு வந்து எல்லாம் 70 அடி 80 அடி தண்ணி சார் உங்களுக்கு. ஏன்னா பின்னாடி வந்து விவசாயம் இந்த ரோடு போய் நேராக போயினா அடுத்த லேஅவுட் இருக்குது சார். ஃப்யூச்சரில் வந்து கனெக்டிவிட்டி உண்டு வாய்ப்புகள் இருக்குது மெயின் ரோட்டில். ஆமாம், அது வந்து நமக்கு ஐயம்பேடு திருவையாறு போகிற ரோடு சார். கனெக்டிவிட்டி வருதும். இந்த பாருங்கள் தான் சார். இடம் வந்து ஈஸ்ட் ஃபேஸில் வரும் சார். ஓகேங்களா. மெஷர்மெண்ட் அளவு வந்து 25x50. இதுதான் சார் பிளாட்டு. பிளாட் நம்பர் வந்து 33 25x50 1250 சதுரடி சார். ஆமாம், 1250 ஸ்கொயர் ஃபீட் சார். ஆமாம், இந்த பாருங்கள், எல்லா பக்கமும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பக்கம் கல் இருக்குது. அதுமாதிரி பேக் சைட்லேயும் கல் அளவு இருக்குது சார். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து 15 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு நியரஸ்ட் வில்லேஜ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தஞ்சாவூர் டு கும்பகோணம் ஹைவேல பஸ் ரூட்டில் வந்து உங்களுக்கு ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. அதேமாதிரி ஐயம்பேட்டை திருவையாறு போகிற ரோட்லேருந்து ஒரு அதிகபட்சம் வந்து 1 கிலோமீட்டர் தான் வரும் ப்ராப்பர்ட்டி. அதுவும் மெயின் ரோடு பஸ் ரூட்டு தான். அதுலேருந்து அதிகபட்சம் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ரெடியாக வீடு கட்டி குடிக்கிறதுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சார். இண்டிவிஜுவல் தனி பட்டா. இது தனி பட்டா. டைட்லாம் கிளியராக இருக்குது உங்களுக்கு. பின்னாடி விவசாயம்லாம் போட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இது டோட்டல் வேல்யூ ரேட்டே வந்து அவங்க வந்து 6.25 லட்ச ரூபா கேட்குறாங்க சார். நீங்கள் ஃப்ரண்ட்லலாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி. உங்களுக்கு நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்கலாம். ஃப்ரண்ட்லாம் வந்து விளம்பரமாக பண்ணியிருக்காங்க. போர்டு போட்டு லேஅவுட்டில் வந்து விளம்பரமாக பண்ணியிருக்காங்க. அந்த வந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு இந்த இடத்த வாங்கலாம். ஏன்னா அதை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க அந்த வழினால். ஆனால் ப்ராப்பர் வழியெல்லாம் இருக்குது. பட் ரேட் ரொம்ப அதை விட கம்மி. ஆமாம், இது வந்து சதுரடி வந்து 500 தான் சார் வருது. இந்த பாருங்கள், அதுதான் ரோடு. திருவையாறு டு மாத்தூர் போகிற ரோடு ஐயம்பேட் ரோடு. இது நீ விசாரிச்சுட்டே வாங்கலாம். ஆமாம், இது வேறு ரேட் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஒரு டோட்டல் வேல்யூ வந்து 6.25 லட்சம் தான் வருது. ஆமாம், சதுரடி வந்து 500 ரூபா. நீங்கள் ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து
விளம்பரமே இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இந்த இடத்துக்கு வாங்கலாம். இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சார், தனிப்பட்டா. நீங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டிட்டு குடியேறதுக்கு சுற்றுலா பிளேஸ் மொத்த வேல்யூவே வந்து 6.25 லட்சம் தான் சார் டோட்டல். தேங்க்யூ.